पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஞானத்தினால கர்மத்தை தியாகம் செய்தல். இந்த கர்மத்தை தியாகம் பண்றதுல பல வெரைட்டி பார்த்தீங்கன்னா இருக்கு. லிட்ரலா பார்த்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் செய்தல். நிறைய சந்நியாசம் எடுத்துக்கிட்டு நிறைய சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா எதையும் பண்ணாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதுக்கு பேர் கர்ம சந்நியாசம் அப்படின்னு பேர் பொதுவா. இந்த கர்ம சந்நியாசம் பார்த்தீங்கன்னா தப்பா நம்மளை பார்த்தீங்கன்னா கைட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பூரண விவேகம் வைராக்கியம் இல்லாம சந்நியாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சந்நியாசம் நம்மளுடைய மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. உலகத்துல பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தை பத்தி தப்பா புரிஞ்சவங்க நிறைய பேர் சோம்பேறிகளா பார்த்தீங்க அப்படின்னா ஆலசியத்தினால எஸ்கேபிசத்தினால நிறைய பேர் சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகு என்ன நார்மல் பர்சன் என்ன பண்ணுவாங்களோ அதை காட்டிலும் அதிகமா நிறைய விவகாரங்கள் நிறைய ஆசைகள் இதோட இருக்காங்க. அப்ப முக்கியமானது சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெதுவா குரோத் ஆகிறதுக்காக. ஆனா அது தப்பா போயிடுச்சு. அப்ப புரிதல் நல்லா உண்டாகணும். சந்நியாசம்ன்றது பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல வெளியில பண்றது ஒரு சந்நியாசம், அது அவசியம். ஆனா பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளார தியாகம் தான் வாஸ்தவ சந்நியாசம், மானசீக சந்நியாசம். அந்த மானசீக சந்நியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் தியாகம் செய்த. இதுதான் முக்கியமான விஷயம். கர்த்திருவம் போக்திருத்துவம் போகணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டைரக்டா மனசுல பண்ண முடியலன்றதுக்காக மெதுவா ஒரு சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு ஒதுங்கி இருந்து விவகாரங்கள் எதுவுமே இல்லாம இருந்துக்கிட்டு மெதுவா எனக்கான கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவா ஸ்லோவா சாஸ்திர அத்தியனம் பண்ணி ஒவ்வொன்றா நான் எரேஸ் பண்ணி நான் பண்ணவில்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லைன்னு கொண்டுட்டு வரேன். அப்ப சந்நியாச ஆசிரமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுது, ஒரு லைஃப் ஸ்டைல். நமக்கு ஞான கர்ம சந்நியாசத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கிறது தான் கர்ம சந்நியாசம். அப்போ நம்ம ஆசிரம சந்நியாசம் சொல்றது பார்த்தீங்கன்னா அது மோட்சம் இல்லை. என்கிட்ட ஒரு சுவாமி பாடம் படித்தார். ஒரு சிஇஓ ஒரு கம்பெனியோட சிஇஓ, நல்ல பெரிய பிக் ஷாட். அவர் பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது சந்நியாசம் எடுத்தார். அவர் நினைச்சுக்கிட்டார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ண மாத்திரத்திலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் என்ன சொல்வார், நமக்கெல்லாம் மோட்சம் தான் சுவாமி அப்படின்னு. கரெக்ட், மோட்சம். ஆனா ஸ்டெப்ஸ் போகும். சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தோட இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஆசிரமம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணாது. அப்ப எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா தியாகத்துக்காக எடுக்கிறோம். வெளியில தியாகம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள தியாகம் பண்ணி. இப்போ நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு 80 பேர் பாடம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த 80 பேரோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். நல்ல சோலும் இங்க இருக்கலாம், ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள் அபியாசம் பண்ணவங்க இருக்கலாம். அப்ப அந்த அபியாசத்தோட பலத்தினால ஒருத்தருக்கு என்ன சித்திக்கலாம் அப்படின்னா வெளியில சந்நியாசம் செய்யாமலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லைன்னு ஒவ்வொரு கர்மத்தோடையும் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் விலகலோட இருந்து நம்ம பார்க்குற சாமர்த்தியம் சில பேருக்கு கிடைக்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் எல்லாமே கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே என்னவா இருந்தாங்க, வசிஷ்டர் மாதிரியான ஆட்கள். நிறைய மகரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்க, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே இந்த ஞானத்தை உடையவங்களா இருந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசீக சந்நியாசம் எல்லாத்தாலையும் சாத்தியம், முயற்சி பண்ணினா. அந்த மானச சந்நியாசத்துல முக்கியமானது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கேன், ஒரு ஜீவன் இருக்கான் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரெக்கைகள் இருக்கு. ஒண்ணு கர்த்திருவம், ஒண்ணு போக்திருத்துவம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த ஜீவத்தன்மை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருக்கிறது. அப்ப அந்த கர்த்திருவம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உபக்கிரம பாஷ்யத்துல ஆச்சாரியார் 2:10 ஆரம்பிக்கும் போதே சொன்னார், கருமத்தினாலதான் நமக்கு பார்த்தீங்கன்னா கரும பலனா ஜென்மமானது சித்திக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
நமக்கு ஜென்மம் ரீபர்த் எதனால சித்திக்குது? கர்மத்தினால, கர்ம பலனாக. அப்ப நம்ம பண்ற கர்மால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவம் இருக்கு. நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் செய்கிறேன்னு நம்ம பண்ற எல்லா கர்மத்தையும் அதை நான் என்ன பண்ணணும்? அதோட பலன்களையும் நான் அனுபவிக்கணும். அந்த பலன்கள் இது திரும்ப திரும்ப ஜென்மம், வேற எதுவும் இல்லை. அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல போற பின்னாடி இப்போ இந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எதையும் செய்யவில்லைன்னு ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா இந்த இந்த க்ஷணத்துல நமக்கு ஒரு க்ஷணத்துல இந்த ஸ்லோகத்தை நல்லா மனனம் பண்ணி நல்லா மனனம் பண்றோம் அப்படின்னா ஆமா நான் பண்ணல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல நடக்குது. குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே. குணங்களில் இயங்குகின்றன, ஒர்க் பண்றன. நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ஷணமும் ஒரு ஞானம் வந்தாலும் அவன் கடந்து போன எல்லா ஜென்மங்கள்லயும் இருக்கிற கர்மங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிஞ்சு போயிடும், சாம்பலா போயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த க்ஷணத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தை அடைய முடியும், எல்லாத்துல இருந்து விலகி நிற்க முடியும். கிரகஸ்தாசிரமமா ஏதோ அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வெளியில இருக்கிறது வாஸ்தவத்துல. அப்போ கிரகஸ்தாசிரமத்திலையும் இருந்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸோட இருந்துகிட்டு நான் பார்ப்பவன், இது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்துல தான் காரியம் நடக்குது அப்படின்னு தெளிவாகும். அதுக்காக தான் இந்த விசாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க சொல்லப்படுது? யுத்த பூமியில சொல்லப்படுது. நம்ம ஒண்ணு யுத்த பூமியில இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்ப யுத்த பூமியில அர்ஜுனனுக்கு இந்த உபதேசம் செய்யப்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா யுத்த பூமியிலையும் ஞானத்தை அடைய முடியும். யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட நான் செய்யவில்லை, இந்த தேகாதிகள் செய்கின்றன அப்படின்னு ஒரு ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற. அர்ஜுனனும் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தன், கிருஷ்ணரும் கிரகஸ்தன், இதை எழுதின வியாசரும் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தன். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி அது இதெல்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அறிவை பயன்படுத்தணும், இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்காக தான் விசாரம் டீட்டெயிலா நம்ம போயிட்டு இருக்கோம். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது கர்மணி அகர்ம யக பஷ்யே. சிம்பிள் லாஜிக், ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர். படகுல உட்கார்ந்து இருக்கோம், படகு நல்லா வேகமா போயிட்டு இருக்கு. படகு போயிட்டு இருக்கும் போது மரத்தை அந்த கரையில வந்து நதியோட கரையில இருக்கிற மரங்கள் எல்லாம் பின்பக்கமா வேகமா ஓடுற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல நம்ம போட்டு போயிட்டு இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற மரங்கள் போற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ராத்திரியில நட்சத்திரங்கள் வேகமா வந்து பாத்தீங்கன்னா கதி இருக்கு, அதுல அந்த போக்கு இருக்கு, வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படியே ஸ்திரமா தெரியுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? விபரீதமா நமக்கு எப்படி தெரியுதோ இதே மாதிரிதான் இங்க யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அம்சம் இருக்கு. நான் அப்படின்ற ஒரு அம்சம். அந்த நானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவும் இல்லை, ஆத்ம அனாத்ம விவேகத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே ஆத்ம அனாத்ம விவேகத்துல இதுதான். திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியம், இவ்வளவுதான். எதெல்லாம் பார்க்கப்படும் திருஷ்யமா இருக்கோ அது எல்லாம் அனாத்மா. திருக்கேவ ஆத்மா விவேகினக. விவேகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா திருக்குனா பார்ப்பவன். அப்ப மனசுல நல்லா வச்சுக்கணும், நான் யார் அப்படின்னா பார்ப்பவன் மட்டும்தான் நான். பார்க்கப்படும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா, மாயா விஷயம். அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டே ரெண்டு தான் இந்த உலகத்துல இருக்கிறது, ஆத்மா அனாத்மா இருக்கு. நான் பார்க்கிறவன், மற்றதெல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள், ஆப்ஜெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதைதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதா கிரந்த கோட்டிபிகி அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. இத விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப இதே தான் சொல்ல போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான கிரந்தங்கள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் எதுக்காக அப்படின்னா இதை பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் எல்லாமே. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அத இந்த நான் அப்படின்றத பிடிச்சுக்கிட்டு நான்ல நின்னுக்கிட்டு என்ன பண்ணணும்? எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் நமக்கு உண்டா. கர்மணி அகர்ம யக பஷ்யே. கர்மணி அப்படின்னா கர்மம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எவன் நான் செய்யவில்லை அப்படின்னு
அகர்மத்தை பார்க்கிறானோ, கர்மணி அகர்மயக பஷ்யே. எந்த புருஷன் இப்ப நமக்கே நீங்க எங்கேயோ போகாதீங்க, எங்கேயோ யோசிக்க வேணாம், எப்பவோ யோசிக்க வேணாம். நமக்கு இப்ப அவகாசம், இந்த க்ஷணத்துல அவகாசம் இருக்கு. ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு ரிபுகீதையில சொல்லும்போது சொல்லுது, குதிரை ஏறுற நேரம் தான், கீழ இருந்து குதிரையில ஏறி உட்கார்ற நேரம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கான சமயம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த க்ஷணத்துல கூட நமக்கு பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியும். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட பாத்தீங்கன்னா நான் பேசவில்லை அப்படின்னு நான்ல பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற அப்படின்னு அறிகிறது. இப்படி அறியறவன் எவனோ அதே மாதிரி அகர்மணிச்ச கர்மய பஷ்யே. அகர்மணி அப்படின்னா ஆத்மா பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல எப்படி காரியம் பண்றோமோ அப்ப ஒரு அகங்காரம் இருக்கோ, அதே மாதிரி சும்மா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே அதுவும் கூட ஒரு அகங்கார விஷயம்தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது செயலின்மையில இருக்கான் அப்படின்னா, கர்மம் இல்லாம இருக்கான்னு அவன் சொல்றான் சும்மா இருக்கேன் அப்படின்னு, அப்போ அவன் செயல்ல தான் இருக்கான், அவன் மாயா விஷயத்துலதான் இருக்கான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ. அப்ப இந்த ரெண்டுத்தையும் எவன் பார்க்கிறானோ அவன் பாத்தீங்க அப்படின்னா ச புத்திமான் மனுஷன், அவன் தான் புத்திசாலி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து 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 அதை நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இதுதான் முக்கியமான காரியம். சொல்லியாச்சு. அவன் என்ன பண்றான், இந்த விதமா நம்ம பார்க்கிற சாமர்த்தியம் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒரு காரியம் இல்லவே இல்லை. நம்மளா நிக்க முடியும், மோட்சத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். பாஷ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 37 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேற்று பாட்டம் முடிச்சிருக்கோம். தத்திர இதம் லோகஸ்ய விபரீத தரிசன அபநயனாய ஆக பகவான் கர்மணி அகர்மயக பஷ்யேத் இத்தியாதி. அது வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம. அதாவது பகவான் எதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்றாரு தத்திர இதம் லோகஸ்ய விபரீத தரிசனம். உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம என்ன பண்றோம், திருஷ்யத்துல நடக்கக்கூடிய பார்க்கின்ற இந்த தேகாதிகள்ல நடக்கிற கருமத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு நமக்கு மேல ஏற்றி வச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு மேல சூப்பர் இம்போஸ் பண்றோம் தேகத்தோட தர்மங்களை நமக்கான தர்மம்னு பார்க்கிறோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அத்தியாசம், அத்தியாரோபம் அப்படின்னு 2 பேர் வைக்கிறோம். வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா அத்தியாசம் எது அப்படின்னா அஜ்ஞானத்தினால தேகத்தை நான் நினைக்கிறது அத்தியாசம், அஜ்ஞானம். அந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தேகத்துல இருக்கிற தர்மங்களை எல்லாத்தையும் என்ன பண்றேன், நான் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பார்க்கிறேனே, இது அத்தியாரோபம். நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றி வச்சுக்கிட்டு நாம் சம்சாரியா நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த விபரீத தரிசனம், இது விபரீத தரிசனம், உண்மை இல்லை, பொய்யானது. இதை பாத்தீங்கன்னா அபநயனாய, அதை பாத்தீங்கன்னா அபநயனம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீக்கணும், நிவர்த்தி பண்ணணும். அப்படின்றதுக்காக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கர்மணி அகர்ம யக பஷ்யேத் இத்தியாதி. இந்த கர்மணி அகர்ம யக பஷ்யேத் என்ற ஸ்லோகத்துல ஆச்சாரியார் இதைதான் சொல்கின்றார். இது மட்டும் இல்ல, இனியும் வரப்போகுது. இந்த ஸ்லோகம் மட்டும் இல்லாம 5வது சாப்டர்ல நிறைய பேச போறோம். இதே மாதிரி திரும்ப 13வது சாப்டர்லயும் பேச போறோம். 13ல இருந்து 18 வரைக்கும் திரும்பவும் பேச போறோம். அதனால பாத்தீங்கன்னா பல முறைகள் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றோம், நம்ம கர்த்தா இல்லை. இதான் தாத்பரியம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்த்திருவத்தை நீக்கணும்ன்றதுக்காக தான் பகவான் ரொம்ப எஃபோர்ட்டோட இந்த ஸ்லோகங்களை சொல்றார். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. அத்திரச்ச கர்ம கர்மயேவ சத்து காரிய கரண ஆசிரயம் கர்மரகிதே அவிக்ரியே ஆத்மனி சர்வைஹி அத்தியஸ்தம் யதக பண்டிதக அபி அகம் கரோமி இதி மன்யதே. 37வது பேஜ்ல கீழே இருக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட். அத்திரச்ச அப்படின்னா இந்த விஷயத்தில் கர்மம் கர்மமாவே இருந்துகிட்டு, கர்ம கர்மயேவ சத்து, கர்மம் கர்மமாவே பார்த்துக்கிட்டு, காரிய கரண ஆசிரயம், இந்த கர்மம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா தேகத்துல கர்மம் இருக்கு. நான் என் தேகத்தை அசைச்சுதானே நான் கர்மத்தை பண்றேன். அப்ப கர்மத்தை எங்க பார்க்கணும், நம்ம தேகத்துல கர்மம் இருக்கு.
அதுக்கப்புறம் கரணம். கரணம்னா என்னது? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணம். அப்ப அது கூட என்ன எத்தனை இருக்கு? 5 பிராணன், பஞ்ச பிராணன். அப்ப பஞ்ச பிராணன் எல்லாத்துக்கும் ஃபியூயலா இருக்கு, பெட்ரோலா இருக்கு. அந்த பெட்ரோலா இருக்கிறதுல இருந்துகிட்டு என்ன பண்ணுது? 5 ஞானேந்திரியம் ஆக்ஷன் பண்ணுது, 5 கர்மேந்திரியம் ஆக்ஷன் பண்ணுது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆக்ஷன் பண்ணுது அந்த கரணம். அப்ப மொத்தம் 19 தத்துவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் 5 அந்த பிராணன், 5 பிராணன், மொத்தம் 15. அதுக்கப்புறம் 4 அந்த கரணம். அப்ப இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 19 ஐட்டம் வருது. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேக காரிய கரணம் சொல்றோம். இந்த காரியம் தேகம், அதுல இருக்கக்கூடிய கரணங்கள் 19. இதுல இருக்கக்கூடிய கர்மத்தை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மரகிதே அவிக்கிரிய ஆத்ம. அப்ப கர்மம் இதுல இருக்கு. ஆனா இதுக்கு விபரீதமா இருக்கிறது எது? இப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா தேகாதிகள்ல இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மரகிதே அவிக்கிரிய ஆத்மன், கர்மம் இல்லாத நான் 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 இருக்கனே. இந்த நான் என்னைக்காவது நீங்க நமக்கு அனுபவத்துல இருந்து இந்த நான்ல என்னைக்காவது சேஞ்ச் நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நானா இருக்கேன். நான்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லை. அதுக்கு என்ன பேருனா அவிக்கிரியம் அப்படின்னு பேரு. எந்த விகாரமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஆக்ஷன் இல்லாத விக்ரியா, எந்த ஒரு விகாரமும் இல்லாத, செயல் இல்லாத, கர்மம் இல்லாத ஆத்மால நம்ம என்ன பண்றோம்? தேகாதிகள்ல இருக்கிற 19 தத்துவத்துல இருக்கிற கர்மத்தை நம்ம என்ன பண்றோம்? நானுக்கு மேல அத்தியஸ்தம் பண்ணி, சர்வைகி அத்தியஸ்தம் யதஹ. நம்ம எல்லாரும் உலகத்துல இருக்கிற அனாதி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் தூக்கி கர்மம் இல்லாத என்னிடத்துல தூக்கி அத்தியஸ்தம் பண்ணிக்கிறோம். அத்தியஸ்தம்னு என்ன அர்த்தம்? ஏற்றி வைத்து நமக்கு மேல சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒண்ணுல இருக்கிறத எனக்கு மேல ஏற்றி வச்சு யானை வந்து மண் அள்ளி தான் தலையில போட்டுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வெளியில கிடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு மேல எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டேன். அன்வான்டா போட்டுக்கிட்டு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பண்டிதக அப்படி இதை யாரு பண்றா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் இல்ல, பண்டிதர்களும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றாங்க. யாரு பண்டிதர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சாஸ்திரம் படிச்சவங்க இருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க. ரிஷிகேஷ்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, நல்லா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரி, சர்மா, இது மாதிரி நிறைய படிப்புகள்லாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில வந்து காசி யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ் இருக்கு. அத்வைதத்தை பத்தி படிச்சு வச்சிருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல நல்லா படிச்சிருந்தாலும் கூட இந்த கர்த்திருவத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, எடுத்து போட முடியல. சப்தம் அர்த்தம் பண்ணிட்டாங்க, நல்லா தெரியுது. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளார ஒர்க் பண்ணாம, இப்ப நம்ம அதனாலதான் டீட்டெயிலா போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, வெறும் பண்டிதனா இருந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. அப்ப பண்டிதன் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, பண்டிதன் ஆகவே வேணாம். நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செகண்டும் அவேர்னஸ்க்கு வரணும். மெதுவா 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 நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல அப்படின்னு போகும். நேற்று ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சுவாமி இந்த கர்த்திருவத்தை விடணும்ல சாமி, நீங்க தானே சுவாமி சொன்னீங்க நேற்று பாடத்துல, அந்த கர்த்திருவத்தை எப்படி சுவாமி விடுறது அப்படின்னா, எடுத்தோட விட முடியுமா? அதுக்கு தானே ஸ்டெப்ஸ் போறோம். நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடத்துலயும் ஈகோவை விடணும். நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா, ரமணாசிரம் பக்கத்துல வந்தீங்கன்னா ஈகோவை விடணும். இந்த ஈகோன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கோருங்க, அது மத்திய பகுதி. எடுத்தோன்னு அதுல கை வைக்க முடியாது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? ஸ்டெப்ஸ் போறோம். 3வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணுன்னு சொல்லுவோம். 9வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா ஈஸ்வரன் மேல அர்ப்பணம் பண்ணிட்டு பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பகவான் கொடுக்குறாரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப நியூட்ரலைஸ் பண்றது பாருங்க. அப்ப அந்த கர்மயோகம் என்ன பண்ணுது? முதல்ல கர்ம பலன்ல வந்து பாத்தீங்கன்னா புத்திய நமக்கு வித்ரா பண்ண வைக்கிறது, போக்கஸ் பண்ணாம. அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், 3வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுவும் கர்மயோகத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னா, கர்மத்தையே பகவான் இடத்துல தியாகம் பண்ணு. நான் வந்து வேலைக்காரன், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை, பகவான் பண்ண சொல்றாரு, நான் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்தை பண்ண சொல்லுங்க.
அப்ப மெதுவா ஷிஃப்ட் பண்றோம். நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்ண சொல்றார், நான் பண்றேன். இந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஞானம் ஒருத்தருக்கு வரும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நான் பண்ணவில்லை, ஈஸ்வரனும் பண்ணவில்லை. அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் எனக்கு உள்ளார ஆத்மாவா இருக்கார். அப்ப யார் பண்றா அப்படின்னா, இது எல்லாம் மாயையினால தெரிகிறது அப்படின்ற நிலைக்கு வர முடியும். அப்ப ஸ்டெப்ஸ் போயே ஆகணும். கர்மயோகத்துல பல தியாகம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் கர்மத்தையே ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்றது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை அப்படின்னு 3வது ஸ்டெப்ல தான் நம்ம பாத்தீங்கன்னா இதை அறிய முடியும். ஒவ்வொன்றும் ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணுது. பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணாம நம்மளால பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணாம நம்ம அதுக்கு மேல பில்டிங் எழுப்பவே முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இந்த லோகம் ஃபுல்லா அனாதி காலத்துல இருந்து என்ன பண்ணிருக்குன்னா, இந்த அனாத்ம விஷயங்களை எல்லாத்தையும் அந்த ஆத்மால ஏத்தி வச்சுக்கிட்டு, அப்படி பண்டிதனும் கூட பாத்தீங்கன்னா அகம் கரோமி இதி மன்யதே. பண்டிதனா இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா, படிச்சவனா இருந்தாலும், நிறைய ஞானி புருஷர்களா உலகத்துல இருந்தாலும் கூட அவங்களும் இந்த பந்தத்திலிருந்து வெளியில வராம என்ன பண்றாங்க, நான் பண்றேன் அப்படின்னு கர்மம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அத ஆத்ம சமவேதத்தையா, சரி அடுத்த பேச்சுக்கு 38வது பேச்சு. அத ஆகையினால் ஆத்ம சமவேதத்தையா சர்வலோக பிரசித்தே கர்மணி. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிரசித்தம் எது அப்படின்னா, இந்த உலகத்துல எங்க போனீங்கனாலும் எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணுது அப்படின்னா, அகம் கர்த்தா, நான் பண்றதுதான் இந்த உலகத்துல 99% மக்கள் இதுதான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய அந்த கர்மத்தோட சம்பந்தம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னா சமவேதத்தையா அப்படின்னா, எல்லா அனாதி காலத்துல இருந்து அது இன்பில்டா நம்மளோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. எப்படி இருக்கு, ஜீவத்துவத்தோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா நித்திய சம்பந்தத்தை உடையதா, சதா சம்பந்தத்தை உடையதா, எது கர்த்திருவமானது அனாதி. இப்ப நம்ம பிறந்திருக்குமா, இதுக்கு முன்னாடி பிறந்த எல்லா கோட்டி ஜென்மங்கள்லையும், எத்தனை கோட்டி ஜென்மம் பிறந்தோம்னு தெரியல, எல்லா ஜென்மங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த கர்த்திருவம் நமக்கு என்ன இருக்கு, நித்திய சம்பந்தமா இதுவரைக்கும் வந்துட்டே இருக்கு. சமவேத தயானா என்ன அர்த்தம், ஆத்ம சமவேத தயானா, ஆத்மாவோட நித்திய சம்பந்தத்தை உடையதா சர்வலோக பிரசித்தே கர்மன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் பிரசித்தமா இருக்கிற இந்த கர்மத்துல எப்படிப்பட்டது, நதிகூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு. நதிகூலம் அப்படின்னா நதிக்கரையில பாத்தீங்கன்னா நல்லா நிலையா இருக்கிற அந்த விருட்சங்கள்ல கதி பிரதிலோம்பியன நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். போட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம பார்க்கிறோம் நதியில பாத்தீங்கன்னா மரங்கள் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. கதி அதுல ஓடுதலை பார்க்கிறோம், மரங்கள் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு பின்னாடி. இந்த விஷயத்த ஆப்போசிட்ல நதியை பார்த்துட்டு இருக்கும் போது, மரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் கூட மரங்கள் ஓடவில்லை அப்படின்னு பிராதிலோமியேன, அதுக்கு எதிரா மரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே, பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா கர்ம அபாவம் யதாபூதம் கத்தி அபாவம் இவ விருக்ஷேஷு யக பஷ்யே. எப்படி பாத்தீங்கன்னா மரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுது, ஆனாலும் மரங்கள் ஓடவில்லை அப்படின்னு எதிரா பார்க்கிறானோ, அந்த மரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கதி இருக்கு, போக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல மரங்கள்ல எந்த கதியும் இல்லை, எந்த கருமமும் இல்லை. கரையில இருக்கிற மரங்கள் நிலையாதான் இருக்கு. வாஸ்தவத்துல எது மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த போட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால நமக்கு அது தெரியுது அப்படின்னு எவன் போட்டுல இருந்துகிட்டு புரிஞ்சுக்கிறானோ, அப்ப என்ன அர்த்தம், ஓடிக்கிட்டு இருக்கிற மரங்கள்ல கர்மத்தை எவன் பார்க்கவில்லையோ, கர்மணி அகர்ம யகபஷ்யே. ஓடிக்கிட்டு இருக்கிற மரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம், போட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, ஏன் போட்டை எடுத்தாரு தெரியுங்களா, நீங்க தண்ணியில போகும்போது போட்ல இருந்தீங்கன்னா தெரியும், போட்டு போறதே தெரியாது. நீங்க கடையில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எங்கேயாவது நல்ல கடல்ல சமுத்திரத்துல டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்டு மூவ் ஆகுறதே தெரியாது. அப்ப ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. கரையில பாத்தீங்க அப்படின்னா கரையில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் போற மாதிரியே தெரியும். அப்போ அது மாதிரி போற மாதிரி தெரிகிற கர்மத்தில் கரையில இருக்கிறது எதுவுமே போகவில்லை, நம்ம போட்டு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கர்மத்துல அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகர்மணிச்ச காரிய கரண வியாபார உபரமே. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம், சும்மா இருக்கோம்னு சொல்றமே, அந்த சும்மா இருக்கன்னு சொல்றது எந்த விஷயத்த சொல்றோம், காரிய கரணங்கள். 19 கரணங்கள் இருக்கா, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மொத்தம் 19. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, கர்மங்கள் இருக்கு. இந்த காரிய கரணத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்றோம், ஷட் டவுன் பண்ணி ஃப்ரீயா வந்து உட்கார்ந்துட்டு இந்திரியங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காரியத்தை பண்றதை விட்டுட்டு நம்ம சொல்றோம் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரிய கரணங்கள்ல இருக்கக்கூடிய தேகத்துல இருக்கிற வியாபாரத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பேர் தான் என்ன பேரு நம்ம சொல்றோம், சும்மா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், கர்மம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு. அதுவும் கூட கர்மவத் ஆத்மனி அத்தியாரோபிதே, அது கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மம் செய்தல் எப்படி ஒரு காயினோட ஒரு பக்கமோ, கர்மம் செய்யாம இருக்கிறதும் அந்த காயினோட மறுபக்கம் தான். அந்த அதுவும் நம்ம என்ன பண்றோம், நான் சும்மா இருக்கஞ்சி அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவுக்கு மேல ஏத்தி பார்க்கிறோம், அத்தியஸ்தம் பண்ணி ஆரோப்பம் பண்ணி. தூஷ்டிம் அகுருவன் சுகம் ஆசைதி, நான் மௌனமா இருக்கேன், சும்மா இருக்கேன். தூஷ்ணிம்ன்றதுக்கு அர்த்தம் மௌனமா சும்மா இருக்கேன், எந்த காரியத்தையும் நான் செய்யவில்லை, சுகமா இருக்கேன் அப்படின்னு ஆத்மாக்கு மேல இதை ஏத்தி வச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்ற அந்த பேஸை விட்டுட்டோம். அந்த பேஸை விட்டுட்டு இந்த தேகாதிகள் 19 தத்துவங்கள் இருக்கு, இதுல கர்மம் நடக்கும்போது நாம் பண்றேன்னு அபிமானம் பண்றோம். இந்த 19 தத்துவத்துல கர்மம் நடக்காத போது நான் பண்ணவில்லைன்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம புத்தி எப்பவுமே எங்க இருக்குன்னா இந்த 19 தத்துவங்கள்லயே தான் போக்கஸ்டா இருக்கு. இந்த 19 தத்துவங்களுக்கு அந்நியமா இருக்கிற நான் இருக்கேன் பாருங்க, அது நிர்குண நிராகாரம், நம்ம அதுல போக்கஸ் ஆகவே மாட்டேன்றோம். அப்ப செய்கின்றேன் என்பது எப்படி ஒரு பொய்யான அகங்காரமோ, அதே மாதிரி நான் எதையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரம். அந்த அகங்காரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அதுவும் பொய் அப்படின்னு தூக்கி போடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அகங்கார அபிசந்தி ஹேத்துத்வாத். அப்ப நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்றது கூட அகங்காரத்தோட சம்பந்தம் உடையதா தான் இருக்கிறது. நான் சும்மா இருக்கேன் அப்ப சும்மா இருக்கன்றது வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோட விஷயம்தான் சும்மா இருக்கலுடைய ஆத்மாவோட விஷயம் இல்லை அப்படின்னு ஹேத்துத்வா. தஸ்மின் அகர்மணிச்ச கர்ம யகபஷ்யே, அந்த அகர்மத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மாயாவோட காரியம், வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா தானோட காரியம் இல்லை அப்படின்னு எவன் பார்க்கிறானோ. அப்ப யாராவது சும்மா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நான் சொல்றேன் சும்மா இருக்காங்கன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க சும்மா இல்லை. அப்ப அவங்க என்னவா இருக்காங்க, கர்மம் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் நிறைய சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சும்மா இருத்தல்ன்றது வந்து சம்பவிக்கவே சம்பவிக்காது. 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம், நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது துஷ்டத்ய கர்மகிருத் காரியத்தே ஹெவசக் கர்ம பிரகிருதி ஜெயகுணைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்ப 3 நாள்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருத்தல் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகமும் யாரோட காரியம், மாயா காரியம். ஒவ்வொரு கணுலயும் வந்து பாத்தீங்கன்னா மாயையை தான் வியாபிச்சிருக்கு. மாயையில் எத்தனை குணங்கள் இருக்கு, 3 குணங்கள். இந்த 3 குணங்களும் சும்மா இருக்குமா அப்படின்னா சுப்சாப்புன்னு சும்மா இருக்கவே இருக்காது. க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அதோட இயல்பு. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆகாசத்தை பாக்குறோம், ஆகாசத்துல மூமெண்டே இல்லை அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திஸ்ரணுக்கள் கண்ணுல தெரியும். கண்ணை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசக்கிட்டு இப்படி பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அப்படியே பூச்சி மாதிரி பறக்கும். அது என்ன அப்படின்னா திஸ்ரணுக்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நிறைய அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அணுக்களால நிரம்பி இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கு, காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு, சுவாசம் போயிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள பிளட் வெசல்ஸ்ல பிளட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. உலகத்துல இந்த உடம்புல இருக்கிற எல்லா ஆக்ஷன் எடுத்துன்னா நமக்கு வந்து ஒரு க்ஷணம் கூட ஃபேக்டரி நிக்கவே இல்லை. நம்ம பிறந்ததுல இருந்து இந்த ஃபேக்டரி வந்து இந்த தேகம்ன்ற ஃபேக்டரியில காரியம் நடந்துகிட்டே இருக்கு, தூங்கிட்டு இருக்கும்போது கூட. அப்ப என்னைக்காவது வந்து நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே முடியாது. மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா செயலின்மை, கர்மம்
கர்ம அபாவம். இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம், மாயையில இருக்கிறது. இத நாம என்ன பண்றோம்னா தன்னிடத்துல ஏத்தி பாக்குறோமே, இதுதான் அஜ்ஞானம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏவம் கர்ம அகர்ம விபாகஜ்ஞக, எவன் இந்த விதமா, இப்ப ஒரு ஆச்சாரியர் மூலமா, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த ஆறு சாப்டர் முடியும் போது நல்லா நம்ம ஒரு நிச்சயம் பண்ணிக்கலாம். முக்கியமான ஸ்லோகங்கள் 6 அத்தியாயத்துல முக்கியமான ஒரு 30-20 ஸ்லோகம் எடுத்தோம் அப்படின்னா அதுல இம்பார்ட்டன்ட் ஞான விஷயம்னா இதுதான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்லோகத்தை திரும்ப 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 நம்ம என்ன பண்ணணும், நல்லா மனனம் பண்ணி, எவன் இந்த மாதிரி நம்ம மத்தியிலையோ இல்ல வெளியில யார் வேணாலும் இந்த யூடியூப்ல கேட்கறவங்க எல்லாம் கூட இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க புத்திசாலிகள். அப்ப யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா கர்ம அகர்ம விபாகஜ்ஞக, கர்மத்தையும் அகர்மத்தையும், கர்மம்னா என்ன அகர்மம்னா என்ன அப்படின்ற ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா பிரித்து புரிந்து கொண்டவர்கள். விபாகஜ்ஞக அப்படின்னு அர்த்தம், நல்ல விபாகம் பண்ணி, கர்மம் இப்படிப்பட்டது, அகர்மம்ன்றது இது, நான் அகர்ம சுரூபம், நான் தான் பாத்தீங்கன்னா அகர்த்தா அபோக்தா, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பார்க்கிறவனா இருக்கேன், கர்மம் எல்லாம் பிரகிருதியோட குணங்கள்ல சம்பவிக்குது, நான் செய்யவில்லை அப்படின்னு பிரிச்சு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா சபுத்திமான், அவன் தாங்க புத்திமான். அவன் தான் பாத்தீங்கன்னா பண்டிதோ, அவன் தான் வாஸ்தவத்துல பண்டிதன். பண்டிதன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பண்டா எஸ்ய, பண்டா ஆத்ம ஞானம், பண்டான்றதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம்னு அர்த்தம். பண்டா எஸ்ய அஸ்தி இது பண்டிதா, எவனிடத்தில் அந்த ஆத்ம ஞானம் இருக்கோ அவனுக்கு பேரு பண்டிதன். வெறும் பாத்தீங்கன்னா சப்தார்த்தத்தை படிச்ச பண்டிதன் வேற, அவன் பாத்தீங்கன்னா லௌகிகமான பண்டிதன். ஆனா வாஸ்தவத்துல பண்டிதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மத்தையும் அகர்மத்தையும் பிரிச்சு நான் கர்த்தா இல்லைன்னு ஒருத்தன் அறியறான் அப்படின்னா, கர்மங்கள் எல்லாம் மாயையில நடக்குது, திரிகுணத்துல நடக்குதுன்னு பிரிச்சு எவன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன்தான் புத்திமான் பண்டிதன். எந்த இடத்துல, மனுஷியேசு, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மத்தியில் அவன்தான் புத்திமான், அவன்தான் பண்டிதன். சயுக்தக மந்திரம் சொல்லுது, சயுக்தகன்னா என்ன அர்த்தம், யோகி, அவன்தான் வாஸ்தவத்துல யோகி. யோகினா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அர்த்தம் யோகிக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த தாத்து யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமானது. யுஜிர் யோகே அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, யுஜிர் யோகே அப்படின்னு ஒரு தாத்து, இணைவதுன்னு அர்த்தம். யுஜிர் யோகே அப்படின்னா இணைதல், யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இணைதல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா யுஜ் சமாதோ அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. யுஜ் சமாதோ அப்படின்னா சமாதி செய்வதில் அப்படின்றதுக்கு அர்த்தமும் யோகம்னு அர்த்தம். அப்ப யோகினா சமாதியில இருக்கிறவனுக்கு பேரு யோகி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒண்ணு கூடினவனுக்கு பெயர் யோகி. ஆச்சாரியர் பாஷ்யத்துல பின்னாடி சொல்ல போறார். வேதாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வியோகம் ஏவ யோகம் அப்படின்னு ஆச்சாரியர் லட்சணம் சொல்லுவார். வியோகம்னா என்ன அர்த்தம், சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறது, பிரிச்சு தெரிஞ்சுக்கிறவன் எவனோ அவன் யோகி. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வேதாந்த யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சித்து ஜட கிரந்தின்னு சொல்லி இந்த மாயையோட சேர்ந்து இருக்கும். தேகம் நான், மனசு நான், புத்தி நான், இந்திரியங்கள் நான் அப்படின்னு எல்லாத்தையும் நான் 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 சேர்த்து வச்சு நம்ம கிரகணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப யோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எல்லாத்தையும் வியோகம் பண்றது, இதெல்லாத்தையும் பிரிக்கிறது தான் பாத்தீங்கன்னா யோகம். நான் தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நான் பிராணனும் இல்லை, நான் பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு எவன் பாத்தீங்கன்னா வியோகம் பண்றானோ அவன்தான் யோகி. அப்ப இந்த விதமா யோகியா இருக்கிறவன் என்ன பண்றானா கிருத்ன கர்ம கிருது. ரொம்ப ஆச்சாரிய சொல்ற, கிருத்ன கர்ம கிருதுனா ச அசுபாத் மோக்ஷிதக கிருதகிருத்தியோ பவதி இத்யர்த்தம். அது மாதிரி எவன் புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்டானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுபாத். அசுபாத்னா என்ன அர்த்தம் பின்னாடி சொல்ல போறோம். புண்ணியமும் கூட பாத்தீங்க அப்படின்னா பாப்பம் ஏவ, புண்ணியம் கூட பாத்தீங்கன்னா பாப்பம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய கர்மமும் உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஜென்மத்தை கொடுக்கும். பாப்பமும் ஜென்மத்தை கொடுக்கும், புண்ணியமும் ஜென்மத்தை கொடுக்கும். அதனால கர்மமே அசுபம் தான்.
கர்மமே அமங்கலம் தான், நமக்கு சாகடிக்க கூடியது. பிறந்து இறந்து இதுலயே இருக்குமே. அப்ப பிறப்பு இறப்ப கொடுக்கறது எது? இந்த கர்மம். புண்ணியமா பாப்பமா? புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த விதமா எவன் புரிஞ்சு அறிஞ்சுக்கிறானோ, நான் பார்ப்பவன், இது எல்லாம் பார்க்கப்படும் மாயையில சம்பவிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறானோ, அவனுக்கு கர்மத்தோட என்ன இருக்காது? சம்பந்தம் இல்லாம போகும். நான் பார்ப்பவன் இவன் பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சுரூபமா தன்னை பார்ப்பவனா அறியும் போது கர்மம் எங்க நிக்குது? கர்மம் எல்லாம் 19 ஜடமா இருக்கிற 19 கரணங்கள்லயும் தேகத்திலையும் நின்று போயிடுது. அப்ப இவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம போகும்போது கர்மத்தினால் அவனுக்கு உண்டாகக்கூடிய ஜென்மங்கள்ல இருந்து அவன் என்ன ஆகிறான்? விடுபடுகின்றான். அதனால அசுபாத்து மோக்ஷியத்தை, அசுபத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கின்றான். மோக்ஷரம் உண்டாகுது. அசுபத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா அசுபாத்து மோக்ஷிதக கிருதகிருத்தியோ பவதி இத்தியர்த்தக. கிருதகிருத்தியோ அப்படின்னா இந்த மொத்த லைஃபோட பர்பஸ் என்ன சுவாமி? மனுஷ ஜென்மம் எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சம் அடைகிறதுக்காக தான் கொடுத்து. அப்ப தன்னை அறிதலுக்காக தான், இந்த மோட்சம் அடைகிறதுக்காக தான் இந்த மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்கு. அப்ப எல்லா கர்மங்களையும் இவன் செய்தவனாகிறான் தன்னை அறிந்த மாத்திரத்தில். தன்னை அகர்த்தா அபோக்தா நான் அப்படின்னு அறிஞ்ச மாத்திரத்தில் அவனுக்கு லிபரேஷன் கிடைச்சிருது. அவன் செய்ய வேண்டிய எல்லா கருமத்தையும் செய்தவனாகின்றான், கிருதகிருத்தியனாக ஆகின்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? இத்தியர்த்தக. அதுக்கு அடுத்தது அயம் ஸ்லோக அந்யதா வியாக்கியாதக கேச்சித்து. இது வரைக்கும் சித்தாந்தத்தை சொல்லியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போன பேராகிராஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் சித்தாந்தம் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாக்கியானம் பஞ்சலட்சணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வியாக்கியானம் பண்ணணும், ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது ஞானமா இருக்காது உங்களுக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் பகவத்கீதை எப்படி போயிட்டு இருக்குதுங்களா உங்களுக்கு? ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லுவாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம பாஷ்யம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யக்காரர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதம் சொல்லணும், பதத்தோட அர்த்தம் சொல்லணும், பதம் பதார்த்தம், அதுக்கப்புறம் சமாச பதம் சொல்லணும். சமாச பதம்னா காம்பவுண்ட் வேர்டு சொல்லணும். நான் உங்களுக்கு அதை மட்டும் சொல்லாம மீனிங்லேயே நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சமாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலானது. அதுக்குள்ளார போனோம் அப்படின்னா நான் கிராமர் பாயிண்ட்ஸ் நிறைய பேச ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு விசாரம் போகாது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிராமரா போயிடும் கிளாஸ். அப்ப கிராமரா போச்சு அப்படின்னா விசாரத்துல நமக்கு நம்ம வேதாந்தம் நிறைய பேருக்கு பயன்படாம போயிடும். அப்ப மூணாவது பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சமாசத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முக்கியமானது பாத்தீங்கன்னா சந்தேகம் கேட்கணும், அதுக்கு சமாதானத்தை சொல்லணும். சந்தேகம் கேட்டு சமாதானத்தை சொல்லும் போதுதான் அந்த ஞானம் பரிபக்குவமா பூரணமா ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பரபக்ஷ கண்டனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பரபக்ஷ கண்டனம்னு என்ன அர்த்தம்? சாமி மற்றவங்களை எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்க உங்களை பத்தி பேசுங்க சாமி. நிறைய பேருக்கு என்னன்னா மற்றவங்களை பத்தி பேசினாவே பிடிக்காது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா ஞான விசாரத்துல நீங்க மேல போகவே முடியாது. எது சரி எது தப்பு நமக்கு கிளியரா தெரியணும். எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டனம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வேதாந்த பட்சத்துல இருந்துகிட்டு, சரியான பட்சத்துல இருந்துகிட்டு மற்றதெல்லாத்தையும் கண்டனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க பாதையில நல்லா ஸ்திரமா போக முடியும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா சந்தேகம், அதுக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷேபம்னு பேர். ஆக்ஷேபம் பண்ணி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சரியான உத்தரத்தை சொல்லி ஸ்வபக்ஷத்தை பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்றதுன்னு பேர். சங்கரர் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார், ஸ்வபக்ஷத்தை இது பண்றார், ஸ்தாபனம் பண்றார். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா வைதிகர்களோட முக்கியமான விஷயத்தை கண்டனம் பண்றார். பூர்வ மீமாம்சகர்கள், வைதிகர்கள்னா யாரு சொல்றோம்? பூர்வ மீமாம்சகர்கள் ஒரு கொஞ்சம் கேட்டகரி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்து மதம் அவங்க கையில தான் இருக்கு, வேதாந்திகள் கையில இல்லை. ஆக்சுவலா வேதாந்திகள் கையில இந்த இந்து மதம், சனாதன தர்மம் வேதாந்திகள் கையில இருந்திருந்ததுன்னா, சங்கரரோட கையில எல்லாம் கரெக்டா வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா? இப்ப நம்ம சனாதன தர்மம் வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கைட் பண்றதாங்க. இந்த பூர்வ மீமாம்சகர்கள் கையில போய் கிடைச்சதுனாலதான் எல்லா மடங்களும் பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்களோட கையில இருக்கு. வேதத்தோட பூர்வ பாகத்துல தான் இருக்குன்னா எல்லா இதுவும் கன்ஃபியூஸும் அங்கதான் இருக்கு.
கர்மம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் பேதம் வருது. எல்லாம் நீ பெரியவன் நான் சின்னவன் அது இதுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வ மீமாம்சைகள் இருக்கிறது. பூர்வ மீமாம்சர் ரொம்ப சாமர்த்தியசாலியா இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க. இப்ப நீங்க இப்ப போனீங்கன்னா, இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், சங்கர மடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூர்வ மீமாம்சா மடங்கள் தான். எங்கேயும் வேதாந்தம் இல்லவே இல்லை, சங்கரர் இல்லவே இல்லை. சங்கரர் மாதிரி ஒருத்தர் அபேதத்தை சொன்னவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. புத்தா தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் தெரியாம போயிட்டார். புத்தாலாம் பின்னாடி, புத்தாவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க உலகத்துல எல்லாம் கொண்டாடுறாங்க, சங்கரை கொண்டாடி இருக்கணும். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல 2500 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாரு, கண்டனம் பண்றாரு பூர்வ மீமாம்சகத்தை. என்ன ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள் நிறைய கன்ஃபியூஸ் இருக்குங்க. பூர்வ காண்டிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கர்மத்தை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நித்திய கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெய்லி பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மாக்கள்னு சொல்லுவோம். அந்த நித்திய கர்மாக்களுக்கு பலன் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, நித்திய கர்மா பண்ணலனா தோஷம் வரும், பண்ணுனா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னு அவங்களோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அகரணே பிரத்யவாய, நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டீங்கன்னா, அகரணே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாப்பத்தை கொடுக்கும், பிரத்யவாய தோஷம் அப்படின்னு பேர் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், எப்படிப்பா ஒரு கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுனால பலன் உண்டாகுமா? ஆமாமா உண்டாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இததான் ஆச்சாரியார் இங்க கண்டனம் பண்ண ஆரம்பிக்கிறார். இங்க ஆச்சாரியர் சொல்றார், அயம் ஸ்லோகா, இந்த ஸ்லோகத்தை என்ன பண்றாங்க, அந்யதா வியாக்கியாத்தக கேச்சித்து, சில கர்மகாண்டிகள் மேலேயே போட்டுக்கலாம், கர்மகாண்டிகள் பூர்வ மீமாம்சகர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, வேற விதமா இதை இன்டர்பிரேஷன் பண்றாங்க, தப்பா தனக்கு ஏத்த மாதிரி வியாக்கியானம் செய்து கொள்கிறார்கள். என்ன பண்றாங்க, கதம் எந்த விதமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், நித்யானாம் கில கர்மானாம், நித்திய கர்மங்கள்னு ஒண்ணு இருக்கு, அகரகர் சந்தியா முபாசீத விதி வாக்கியம் இருக்கு, அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத், பிராத்த காலத்திலையும் சாயம் காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் செய்யி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது அக்னிஹோத்திரம் நீங்க நினைச்சுக்காதீங்க ரொம்ப பெருசு, 4 சமைத்து தான், 4 சமைத்து தான். அக்னிஹோத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ பெரிய ரிச்சுவல் மாதிரி இருக்குமா அது மாதிரிலாம் நினைக்காது, ரொம்ப சிம்பிளான இது. ஆனா நித்தியம் பண்ணி ஆகும், காலையிலயும் பண்ணணும் சாயந்தரமும் பண்ணணும். அப்போ அந்த பிரம்மச்சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சமிதாதானம்ன்ற ஒரு ஃபயர் ரிச்சுவல் சொல்லியிருக்கு, அதுவும் பெருசு இல்லை, 13 சமித்து எடுத்து 5 நிமிஷம். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நான் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் நல்லா எடுத்து வச்சு எல்லாம் தயாரா ராத்திரியிலே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். காலையில முடிஞ்ச மாத்திரத்துல எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டா, மந்திரம் 13 மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், டப்படப்பட்டப்பட்டம்னு சொல்லிட்டு சுவாகா சுவாகா சுவாகான்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடுறது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளார கர்மா தான். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நித்தியம் பண்ணிட்டே இருக்கணும், காலையிலயும் சாயந்தரத்திலையும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நித்தியம் பண்ணணும். அது மாதிரி பண்ணக்கூடிய நித்திய கர்மங்களுக்கு ஈஸ்வரார்த்தே அனுஷ்டியமானானாம், அப்ப கூடயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்த்தமா 2 கர்மா பண்றோம். ஒண்ணு நித்திய கர்மங்கள், அந்த நித்திய கர்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணமஸ்து ஈஸ்வரார்ப்பணமஸ்து அப்படின்னு வந்துடும். அப்ப ஈஸ்வரனுக்காக பண்ணக்கூடிய அனுஷ்டியமானானாம் தத் பல அபாவாத், நீங்க ஈஸ்வரனுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா அந்த கர்மத்துல என்ன இருக்காது, பலனை அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா. அப்ப பலன் இல்லாத கர்மங்கள், நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லை. அகர்மணி தானி உச்சியந்தே கௌன்யா ஏவ விருத்தியா, அப்ப நித்திய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பலன் இருக்கா அப்படின்னா பலன் இல்லை. பலன் இல்லை அப்படின்னா அந்த கர்மங்கள் அகர்மம் என்று சொல்லப்படுகின்றன. அகர்மம்னா எப்படி சொல்றீங்க, முக்கிய விருத்தி கவுன விருத்தி 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங், அதுக்கப்புறம் செகண்டரி மீனிங். அப்ப செகண்டரி மீனிங் எடுக்கிறோம், கர்மம் இல்லை, கர்மம் பண்ணுனா பலன் இருந்துச்சுன்னா அது கர்மம், பலன் இல்லை அப்படின்னா அது அகர்மம் அப்படின்னு பூர்வ மீமாம்சைகள் மீனிங் பண்றாங்க. அப்ப நித்திய கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க குளிக்கிறீங்கல்ல, டெய்லி குளிக்கிறீங்கல்ல, பிரஷ் பண்றீங்கல்ல, அதனால ஏதாவது பலன் இருக்கா, ஒரு கர்மா தானே அது. அதுக்கு என்ன பலன் இருக்கு, பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம், ஃப்ரெஷ் அப் ஆகுறோம், இதுக்கு வந்து என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்டா ஏதாவது புதுசா ஒரு பலன் வெளியில இருந்து வருதா, ஒண்ணும் இல்லை.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலனில்லாத கருமங்கள். அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அகர்மம் அப்படின்னு யார் சொல்றா? பூர்வ மீமாம்சகர்கள் சொல்றாங்க. அதுக்கு ஆச்சரியர் இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்றார். தத்திர நித்திய கர்மணி, தத்திரனா அந்த கர்ம விஷயத்துல, நித்திய கர்மத்துல அகர்மக யக பஷ்யேத் பல அபாவா. எவன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் இல்லை. விட்டாச்சா? இங்க நாங்க பண்ணும்போது ஒரு சின்ன லைன் வந்து விட்டு போயிருக்கு. நான் வந்து உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன். ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை விட்டுருங்க. ஒரு சின்னோண்டு லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சியந்தே கௌன்யா ஏவ விருத்தியா இருக்குல்ல, அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது விட்டு போயிருக்கு. அகர்மணி தானி உச்சியந்தே கௌன்யா விருத்தியா. அகர்மணி தானி உச்சியந்தே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேஷாம்ச அகரணம் அகரணம் அகர்மயே தத்து ச பிரத்யவாய பலத்வாத் கர்ம உச்சியத்தை கௌன்யா ஏவ விருத்தியா. இது திரும்ப சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சரி, இங்கே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லை. அப்ப நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லாததுனால அவைகள் கர்மமாக பார்க்கப்படுவதில்லை. பலன் இருந்துச்சுன்னா கர்மம், பலன் இல்லை அப்படின்னா அது அகர்மம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, அப்ப யாரெல்லாம் நித்திய கர்மத்தை பண்ணிட்டு இது வந்து அகர்மம் அகர்மம் அகர்மம்னு பார்க்கிறானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அகர்மணி கர்மணி அகர்ம யக பஷ்யேத் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். என்ன சுவாமி இது மாதிரிலாம் ஒரு இருக்கா சுவாமி அப்படின்னா, நம்ம விவகாரத்துல அப்படிதான் யூஸ் பண்றோம். யதா தேனுகு அபி கௌஹு அகௌஹு உச்சியதே க்ஷீராக்கியம் பலம் ந பிரயச்சதி இது தத்வத். ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்ற. ஒரு பசுமாடு இருக்கு, தேனுகு அபி யதா தேனுகு அபி கௌஹு, பசுமாடு ஒண்ணு இருக்கு. இந்த பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பால் கறந்துகிட்டு இருந்துச்சு. பால் கறந்ததுக்கு அப்புறம் பால் கறக்கிறது நின்று போச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல கட்டி வச்சிருக்கோம், பசுமாடு தான். ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்றோம், க்ஷீராக்கியம் பலம் ந பிரயச்சதி, பால் வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கறத நிப்பாட்டிடுச்சு அப்படின்னா அது பேருக்கு பசுமாடுங்க, ஆனா பசுமாடு இல்லைங்க அப்படின்னு. பசுமாடு தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு இல்லை. ஏன் அப்படின்னா பால் கறக்கல. இந்த நாய் இருக்கு பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல திருடன் வந்தான் அப்படின்னா குலைக்கிறதுக்காக ராத்திரியில காவல் காக்கிறதுக்காக நாயை வாங்கினேன். இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு நம்மள மாதிரியே தூங்கி போகுதுங்க, பேருக்கு தான் நாய். ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருடன் வந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் குலைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். மிளகாவை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பச்சை மிளகா வாங்கிட்டு வருவேன், வாங்கிட்டு வந்து கடிச்சு சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா காரமே இருக்காது, பேருக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா மிளகா, வாஸ்தவத்தை இது மிளகாவே இல்லை அப்ப நம்ம சொல்றோம். அப்ப எந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மை இல்லாம போகுதோ அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த வஸ்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா எப்ப பலன் கொடுக்கலையோ அப்ப அதுக்கு என்ன பேரு, அகர்மா அப்படின்னு பேரு. அதனால நித்திய கர்மங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் இல்லை. அப்ப நித்திய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா அகர்மம். அப்ப நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம், சந்தியாவந்தனம் மாதிரியான கர்மங்களை, சவிதாதானம், சந்தியாவந்தனம், நித்திய அக்னிகோத்திரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட அவைகளுக்கு பலன் இல்லாததுனால அவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மம் இல்லை, அகர்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ததா நித்திய அகரணேது, அதே மாதிரி ஒருவேளை நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டீங்கன்னா நித்திய அகரணேது அகர்மணி ச கர்ம யக பஷ்யேத். ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்மத்தை பண்ணல அப்படின்னா நரகாதி பிரத்யவாய பலம் பிரயச்சதி, நரகாதி பலனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அப்ப பண்ணல அப்படின்னா அகர்மம், அந்த அகர்மமா இருக்கு. நீங்க பண்ணல, நித்திய கர்மத்தை பண்ணலன்னு வச்சுங்க, கர்மம் இல்லை அந்த இடத்துல. ஆனா அது என்ன பண்ணும், பண்ணல அப்படின்னா நரகாதி பிரயோஜனத்தை பலனை கொடுக்கும், நரகத்துக்கு போக வேண்டிய அனுபவிக்க வேண்டி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பண்ணலன்னா அகர்மம், அந்த அகர்மத்துல பலனை பார்த்தேன் அப்படின்னா நரகாதி பலன் கொடுக்கறதுனால அது கர்மம் அப்படின்னு எவன் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ அப்படின்னு பூர்வ மீமாம்சகர்கள் என்ன பண்றாங்க, இந்த விதமா சொல்றாங்க. பண்ணுனா பலன் இல்லை, அதனால அது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இது அகர்மம், கர்மம் இல்லை அப்படின்னு பாக்குறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நித்திய கர்மத்தை பண்ணலனா அகர்மம்,
அந்த அகர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பலன் கொடுக்கறதுனால, நரகாதி பலன்களை கொடுக்கறதுனால அது கர்மம் மாதிரி அப்படின்னு. அப்ப அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் அப்படின்னு நித்திய கர்மத்தை வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூர்வ மீமாம்சகர்கள் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்றாங்க. ஐயோ, பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான வியாக்கியானம். ஜெயில இருந்து இங்க ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், நல்ல பர்சன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் சொத்து இருந்துச்சு, அசெட் இருந்துச்சு. அதெல்லாம் வித்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகவத்கீதை புக்கு போட்டார். என்ன புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட், எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட். அவருக்கு நினைச்ச மாதிரி நல்ல மனுஷன், ரொம்ப சரளமான மனுஷன், ஒண்ணுமே தெரியாத ஆள். அதான் பிரச்சனை என்னன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட். ஆனா இந்த கீதா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சொத்தை வந்து பாத்தீங்கன்னா வித்து ஏகப்பட்ட புக்கு போட்டார். புக்கு போட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் அவர் அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா நான் புக்கு போட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் எடுத்து ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டே இருப்பார். எனக்கே 4 புக்கு கொடுத்துருக்காரு, ஒரே புக்கை திரும்ப இன்னும் ரீபிரிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அபத்தம். ஏன் அப்படின்னா படிக்காதவர், அவருக்கு எந்த குருநாதர்கிட்ட இருந்தும் படிக்கல, எந்த ரெஃபரன்ஸ் எடுக்கல, அவரா எழுதிக்கிட்டார். அப்ப இது மாதிரி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் இந்தியால அவ்வளோ வியாக்கியானங்கள் இருக்கு. அப்ப கர்மகாண்டிகளும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வியாக்கியானத்தை தனக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. கர்மகாண்டிகள் எப்பவுமே தன்னோட சைட்ல இருந்துகிட்டே தான் பார்ப்பாங்களோடைய இந்த ஃபுல் விஷன் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் அதை ஆரம்பிக்கிறார். ந ஏதத் யுக்தம் வியாக்கியானம். தெளிவா ஆச்சாரியர் சொல்றார், இவங்க சொன்ன வியாக்கியானம் பொருத்தமில்லாதது. ந ஏதத்து யுக்தம் வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் வாஸ்தவத்துல இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த வியாக்கியானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆச்சாரியரோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா, நீ வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவனா கூட இருந்துக்கோ. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், காணாத மகிழ்ச்சி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நியாயம், தர்க்கம், வைசேஷிகம், இது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்குல்ல. இந்த சாஸ்திரங்கள்லாம் பண்ணவங்க எல்லாம் பெரிய மகரிஷிகள். சங்கரர் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், வேத விரோதத்துவ, வேதத்துக்கு விரோதமா எதையாவது சொந்த கல்பனையிலிருந்து யாராவது சொன்னாரா அவங்க பெரிய பெரிய மகரிஷியா இருந்தாலும் அவங்க சொன்னது தப்புதான். இதான் ஸ்டேட்மெண்ட். சங்கரரோட முக்கியமான இதே தான், எப்பவுமே வேதத்திலிருந்து விலக மாட்டார். பூர்வ மீமாம்சகர்கள் சொல்ற இந்த கருத்தானது, இந்த ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமில்லாதது, வேத விரோதம். எப்படி சுவாமி அப்படின்னா சொல்ற, ஏவம் ஞானாத் அசுபாத் மோக்ஷ அனுபபத்தேகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்தை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது, மொத்தத்தையும் அன்வயம் பண்ணி எடுக்கணும். ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பார்க்கிறானோ அவன் வந்து மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு 16வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. பக்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு 16. எவன் இந்த விதமா எதை அறிந்து கொண்டால் நீ மோட்சத்தை அடைவாயோ அந்த கர்மத்தை பத்தி நான் உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் தெளிவா சொல்லியிருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஞானாத் அசுபாத் மோக்ஷ அனுபபத்தே. நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனா அது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்காது, அதனால அது அகர்மம். பண்ணல அப்படின்னா அது பலன் கொடுக்கும், அதனால அது கர்மம். அப்படின்னு நித்திய கர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஞானத்தினால மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை. அது மாதிரி சாஸ்திரத்துல சொல்லவே இல்லை. நித்திய கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மோட்சமா கிடைக்கும். ஞானம் அடைஞ்சா ஞானாதேவது கைவல்யம், நல்லா சொல்லிருக்கு. ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் கிடைக்க முடிய, நீங்க நித்திய கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் என்பது பொருந்தாது. யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபான் 16வது மந்திரத்துல சொல்லியிருக்கு. யஜ்ஞாத்வானா எதனை அறிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்குமோ அந்த கர்ம விஞ்ஞானத்தை நான் உனக்கு சொல்றேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அந்த வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தியத்தை, அந்த வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் அங்க விதி. நித்திய கர்மத்தை பண்ணணும் தான் விதி ஒழிய நித்திய கர்மத்தை வந்து அறிஞ்சிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனத்தை சொல்லவில்லை. எல்லாரும் எந்திரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிக்கணும்.
எல்லாரும் காலையில எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு ஒரு இது இருக்கு. அது பேசிக்கிறானு. இதை பண்ணணுமா, இதை தெரிஞ்சுக்கணுமா? பண்ணினா பிரயோஜனம் இருக்கா? பண்ணினாதான் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்கு. பல்லு விளக்குனா இது நடக்கும், இல்ல குளிச்சா பார்த்தீங்கன்னா இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நித்திய கர்மத்தை பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும்ன்றது மட்டும்தான் அந்த இடத்துல அறிவை ஒழிய, அந்த இடத்துல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் ஒழிய, அதுதான் அகர்மான்னு பேர். ஆத்மாவுக்கு பேர் தான் அகர்மான்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் மோட்சம் ஒழிய, நித்திய கர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சம் இல்லை. நித்திய கர்மத்தை பண்ணினாதான் மோட்சம், தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் இல்லை. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, கதம் எப்படி சொல்றீங்க அப்ப? ஆச்சாரிய சொல்றாரு, நித்யானாம் அனுஷ்டானாத், நித்திய கர்மங்கள் அனுஷ்டானம் பண்றதுல இருந்து, அசுபாத் சியாத் நாம மோக்ஷனம் நது தேஷாம் பல பல அபாவ ஞானம். தெளிவா ஆச்சாரிய சொல்ற, நித்திய கர்மத்தை பண்ணுனா பாத்தீங்க அப்படின்னா எந்த பலனும் கிடைக்காது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நித்திய கர்மத்தை பண்ணுனா எந்த பலனும் கிடைக்காது. ஆனா பண்ணல அப்படின்னா அதுக்கு நரகாதி பலன்கள் கிடைக்கும். பண்ணாம விட்டீங்கன்னா தோஷம் வந்துடும், பண்ணுனா எந்த ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் கொடுக்குறேன். இதை தெரிஞ்சோன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சுமா? இதை தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுபமான விஷயத்திலிருந்து பாத்தீங்கன்னா மோக்ஷனம் ந பவதி நது பவதி, உண்டாகவே உண்டாகாது. நகி நித்யானாம் பல அபாவ ஞானம், நித்தியத்துக்கு பாத்தீங்கன்னா பலன் இல்லை அப்படின்ற ஞானத்தினால அசுப முக்தி பலத்வேன சோதித்தம் நித்திய கர்மானாம் வா. அது மட்டும் இல்ல, இந்த நித்திய கர்மத்தை பண்றதுனால பலன் இல்லை அப்படின்ற ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு விதியும் பாத்தீங்கன்னா சொல்லப்படவில்லை. நித்திய கர்மானாம் வா, நித்திய கர்மங்களை பத்தின விஷயத்துல எந்த விதியும் காணப்படவில்லை. அகரகர் சந்தியாம் உபாசித்தன் தான் விதி இருக்கோலிய, இந்த அகரக சந்தியாம் உபாசித்த பண்ணுனா பலன் பாத்தீங்கன்னா இல்ல, செய்யாம விட்டா பலன், அதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மோட்சம் அப்படின்னு எங்கேயுமே விதிவாக்கியங்கள் சாஸ்திரத்துல இல்லை. அதனால நீ கல்பனை பண்ணாத அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. நச்ச பகவதாயேவ இக உக்தம். இந்த இடத்துலயும் பகவத்கீதையிலையும் பகவான் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை பத்தி பேசவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா ஆத்மா அனாத்மாவை பத்தி பேசிட்டு இருக்க. நீ பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்கள்ல கொண்டு பாத்தீங்கன்னா லிட்ரலா மீனிங் எடுத்து உனக்கு ஏத்த மாதிரி நித்திய கர்மங்கள்ல கொண்டு விட்டு விசாரம் பண்ற. இது பாத்தீங்கன்னா பகவானால் சொல்லப்படாதது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ற. ஏத்தேன அகர்மணி கர்ம தரிசனம் பிரத்யுக்தம். ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். அதனால ஏத்தேனா இந்த விசாரத்து மூலமா அகர்மணி கர்ம தரிசனம் பிரத்யுக்தம். அவன் சொன்னானே கர்மா நித்திய கர்மா அகர்மா என பலன் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நித்திய கர்மாவை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது அகர்மா, அது பலன் கொடுக்கும், நரக்கத்தை பலன் கொடுக்கும், அதனால கர்மா அப்படின்னு நித்திய கர்மத்தை கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்துல கர்மத்தையும் பார்க்கணும் அப்படின்னு அவன் விஷயம் சொன்னானே, அதை குறித்து பாத்தீங்கன்னா பிரத்யுக்தம் ஆச்சாரியார் சமாதானத்தை சொல்லிவிட்டார். அது மட்டும் இல்ல, நகி அகர்மணி கர்ம இதி தர்சனம் கர்ம கர்த்தவியதா இக சோத்தியதே. அது மட்டும் இல்ல, அகர்மணி கர்ம இதி தர்சனம். இந்த இடத்துல தர்சனம்னு என்ன அர்த்தம்னா பார்வை. இந்த ஸ்லோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வைய விஷனை பத்தி பேசுற விஷயம். ஆனா நித்திய கர்மங்கள் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தவியதா இக ந சோத்தியதே. இங்க செய்ய வேண்டியதை பத்தி பேச்சு இல்லை. இங்க நீங்க இதை பண்ணுங்கன்னு இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை. இங்க சொல்றது பாத்தீங்கன்னா கர்மணி அகர்ம யகபஷ்யே, பார்க்கறத பத்தி பேசு. எந்த விதமா இதை நம்ம பார்க்கணும்ன்ற விஷயம்தான் இங்க பேசுது. நித்தியசியத்து கர்த்தவியதா மாத்திரம். ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், நித்திய கர்மங்கள் செய்யறது மட்டும்தான் ஒழிய அங்க பார்வைக்கு அங்க விஷயமே இல்லை. காலையில எந்திரிச்சு சந்தியா பண்ண, அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. சந்தியா பண்றதோட வேலை முடிஞ்சு போச்சு ஒழிய அதுக்கு மேல நீ யோசிக்கவே வேண்டாம். நித்திய அக்னிஹோத்திரத்தை பண்ணு, அதோட யோசிப்பே வேண்டாம். நித்திய சமிதாதானத்தை பண்ணு, நித்திய யோசிக்கவே வேணாம். ஆனா பாத்தீங்கன்னா எங்க பார்வை வருது அப்படின்னா ஞான விஷயத்துலதான் பார்வை வருகிறது.
எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு பார்க்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நச்ச அகரணாத் நித்தியஸ்ய பிரத்யவாயோ பவதி இது விஜானம் கிஞ்சித் பலம் சியாத். அது மட்டும் இல்ல, அகரணாத் நித்தியஸ்ய கர்மத்தை நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அகரணாத் பிரத்யவாய பலம் தோஷம் உண்டாகும் அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொன்னாங்க அப்படின்னா இது விஜயானாத். இந்த விஜயானம்னா இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால கிஞ்சித்து பலம் நெசசியா, கொஞ்சம் கூட பலன் உண்டாகாது. நிறைய தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சாலாம் பலன் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருமா? நான் ஆத்மாவா இருக்கேன், இருந்துட்டு போங்க, இங்க இருக்கிறதெல்லாம் ஆத்மாவா இருக்கு, இருந்துட்டு போட்டோம், பலன் கிடைக்குமா? வெறும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பலன் கிடைக்காது. அதனாலதான் நம்ம சொல்றோம் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு ஒண்ணு இருக்கு. பரோட்ச ஞானம்ன்றது சப்தார்த்தங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறது, அதனால மோட்சம் கிடைக்காது. அப்ப நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்குன்னு தெரியறதில்ல, நான் அகர்த்தா அபோக்தாவா இருக்கிற ஆத்மாவா இருக்குன்னு தெரிஞ்சுக்காதான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்மம் பண்ண இடத்துல, கர்மம் எது? ஒரு சமையல் பண்ணணும், பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேன், நல்ல மெத்தட்லாம் தெரியும். பன்னீர் எடுத்துக்கணும், இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கா, அதெல்லாம் எடுத்து பன்னீரை கட் பண்ணிக்கணும், அதுல கொஞ்சம் தயிர் போடணும், நல்லா பாத்தீங்கன்னா மசாலா போடணும், இதெல்லாம் மெத்தட் எல்லாம் நான் சொல்றேன்னு வச்சுங்க. எல்லா மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பசியாறிடுமா? பசியா. அப்ப கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா, கர்மத்தை பண்ணி பலன் அடையணும். ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா அறிந்து பலன் எடுக்கணும். அந்த அறிதல்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்றோம், பரோட்சமா அறிதல் அபரோக்ஷமா அறிதல் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நித்திய கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பலன் இல்லப்பா, நித்திய கர்மத்தை பண்றதுனாலதான் பலன் கிடைக்கும். நகி அப்பி நித்திய அகரணே நேயத்வேன சோதித்தம். அது மட்டும் இல்ல, மேலும் நித்திய அகரணம் நேயத்வேன நகி ந சோதித்தம். இந்த இடத்துல நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டா அது நரக்காதி பலனை கொடுத்துரும் அப்படின்னு எந்த விதியும் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இல்லை. பூர்வ மீமாம்சகர்கள் பண்ணது அதெல்லாம். பூர்வ மீமாம்சர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நித்திய கர்மத்தை பண்ணலன்னா பிரத்யவாய தோஷம் உண்டாகும் சொல்றாங்களுடைய, செய்யாமையிலிருந்து எந்த பலனும் உண்டாகாது. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாசத்தோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சதக அப்படின்னு ஒரு 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் ஒண்ணு பார்த்திருக்கோம். 18, 19 2வது அத்தியாயத்துல நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தக துவனையோ தத்துவதர்ஷிபிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 2:16. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபாவத்திலிருந்து எந்த பலனும் உண்டாகாது. ஒரு வஸ்துல இருந்துதான் ஒரு ப்ராடக்ட் உண்டாக முடிய, நீங்க செய்யாமை அப்படின்றது என்னது? இல்லாமைன்னு அர்த்தம். ஒரு கர்மத்தை பண்ணல, நித்திய கர்மத்தை பண்ணல, பண்ணாததுல இருந்து எப்படிங்க பலன் உண்டாகும்? ஏதாவது பண்ணினாதானே நீங்க பலன் உண்டாகும். அப்ப அவங்களோட கர்மகாண்டிகளோட வச்சனம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பலன் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டாலாம் பலன் உண்டாகாது. இப்ப நான் காலையில பாத்தீங்கன்னா எந்திரிச்சு என்னோட ஜபத்தை பண்ணல, காலையில பாத்தீங்கன்னா இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டு இருக்கேன். விழிப்பு வந்துருச்சு, ஒரு 4:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டேன். வேக்கப் ஆயிட்டு படுத்துக்கிட்டே கிடக்கும்போது மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எந்திரிச்சு ஒரு குளிச்சுட்டு ஒரு நல்ல ஜபத்தை பண்ணினேன் அப்படின்னா, ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணா அது கரெக்டா, அது நித்திய கர்மம். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலா சாஸ்திரம் சொல்லுது, 3:30 மணிக்கு மேல படுத்திருக்காத. அந்த சமயத்துல படுத்திருந்த அப்படின்னா நிறைய தப்பான எண்ணங்கள்லாம் உள்ள வரும், காம எண்ணங்கள் உள்ள வரும், அது இல்லாம தேவையில்லாம மனோராஜ்யங்கள் போகும். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எந்திரிச்சு நான் ஜபம் பண்ணல அப்படின்னா நரக்கம் கிடைக்காது, பண்ணாம விட்டேன்னா நரக்கம் கிடைக்காது. அந்த நேரத்துல நான் வேற ஒரு கர்மா பண்றேன் பாத்தீங்களா, தப்பான காம சிந்தனைகள் ஏதோ போயிட்டு இருக்குன்னா அதனால தான் நரக்கம் கிடைக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கும்ன்றான். இல்லாமையில இருந்து எப்படிப்பா ஒரு இருப்பு பொருள் உண்டாகும்? அப்ப சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். நம்ம சொல்லுவோம்ல, சட்டியில இல்லாம எப்படி அகப்பையில வரும்?
இல்லாமையிலிருந்து ஒரு பலன் உண்டாகுமானா? உண்டாகாது. அப்ப பூர்வ மீமாம்சங்களோட ஒரு நித்திய அகரணே பிரத்யவாயக அப்படின்னு ஒரு ஒரு லாஜிக் அவங்க சொல்றாங்க. அது மொத்த சித்தாந்தமும் தப்பானது. பூர்வ மீமாம்சாவோட சித்தாந்தம் முழுசா தப்பானது. அகரணத்திலிருந்து ஒரு பாவ வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். அது மாதிரி எங்கேயும் சொல்லப்படவில்லை, சோதித்தமில்லை, விதிவாக்கியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றார், நாபி கர்ம அகர்ம இதி நித்யா தர்ஷனாத் அசுபாத் மோக்ஷனம் புத்திமத்வத்வம் யுக்ததா கிருத்ன கர்ம கிருத்வாதி ச பலம் உபபத்தியதே ஸ்துதிவா. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. இதோட நிப்பாட்டுங்க. நம்ம நாளைக்கு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நாபில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் பார்த்தா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஒரே ஒரு கிளாஸ் நாளைக்கு மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதாங்க. அதனால இங்க ஆச்சாரியார் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்னைக்கு கிளாஸ்ல சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பான ஒப்பீனியனை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்காக தான். இங்க கர்ம விஷயத்தை பத்திலாம் ஒன்றும் விஷயமே இல்லைங்க. நான் கர்த்தாவா கர்த்தா இல்லையா, கர்மம் எங்க நடக்குது, கர்மம் எங்க நடக்கல, நான்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் நடக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்லோகத்தை யாராவது காமனா மீனிங் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா தப்பு தப்பா மீனிங் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஆத்ம அனாத்ம விவேகத்தோட கனெக்ட் ஆனது இந்த ஸ்லோகம். கர்த்திருவ போக்திருத்துவத்தோட சம்பந்தமானது இந்த ஸ்லோகம். அப்படிதான் அர்த்தம் எடுக்கணும் இல்லையே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சர்கள் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு? பூர்வ மீமாம்சர்களுக்கு ஹையஸ்ட் கோல் எது அப்படின்னா சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால அடையணும். பூர்வ மீமாம்சர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இல்லை அப்படின்னா உபாசனம் இல்லை. பூர்வ மீமாம்சர்கள்ட்ட வேதத்தோட பூர்வ பாகத்தை ஸ்வீகாரம் பண்றவங்கள்ட்ட கண்ண மூடி உட்கார்ந்து தேவத்தையை தியானம் பண்றோன்ற விஷயம் இல்லை. பக்தின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சர்களுக்கு இல்லவே இல்லை. ஈஸ்வரனையே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி வாயுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகுதி கொடுக்குறாங்களோ, அக்னிக்கு வாயு ஆகுதி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுத்து ஆகுதி வாங்குறதுக்கான ஒரு தேவதையா தான் அவங்க ஸ்வீகாரம் பண்றாங்களோடைய அவர் ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. எங்கேயாவது சமயம் இருந்துச்சுன்னா தக்ஷ பிரஜாபதியோட கதையை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் நடந்துச்சு. அப்ப அவங்களோட பூர்வ மீமாம்சங்களோட கான்செப்ட் வந்து எப்பவும் கர்மம் கர்மம் கர்மம், இவ்வளவுதான். பக்தி அங்க இல்லை, அதே மாதிரி ஞானமும் அங்க இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை அகர்மமா பார்க்கணும், அகர்மத்தை கர்மமா பார்க்கணும். எதுக்கு அது மாதிரி பார்க்கணும்? கர்மத்தை கர்மமா பாரு, கர்மத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் எது? அவங்களுக்கு சொர்க்கம் தான் மோட்சம், சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு எல்லாத்தையும் கர்மமாவே பார்ப்பான். அதே மாதிரி பலன்ல ஆசைப்பட்டு தான் பண்ணுவான். பூர்வ மீமாம்சகர்கள கர்மத்துல நிஷ்காமிய கர்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, ஈஸ்வரன் இல்லவே இல்லை, மோட்சம் என்று ஒண்ணு இல்லவே இல்லை. அவனுக்கு கர்மம் தான் பிரதானம், இந்த சொர்க்கத்தை அடையிறது தான் பிரதானம். அதனால கர்மத்துல என்ன இருக்கும்? கர்மத்துல பேதம் இருக்குமா? யார் யார் என்னென்ன கர்மம்? ஒரு கர்மா ஒரு ஆபீஸ்ன்னு வந்தா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்றோமா? அட்டெண்டர் வேலையை அட்டெண்டர் பண்ணணும், மேனேஜர் வேலையை மேனேஜர் பண்ணணும், அக்கௌண்டன்ட் வேலையை அக்கௌண்டன்ட் பண்ணணும். எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்குமா? ஆனா பக்திக்கு வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? பேதமே இல்லை. ஞானத்துக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஜீவன் மட்டும் தான் கான்செப்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லா வியாபிச்சுட்டாங்க. இந்து மதம் ஃபுல்லா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனோ பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க இந்து மதத்தை. நம்மளுடைய சனாதன தர்மத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு அகாமடேட் பண்ணக்கூடிய வசுதேவ குடும்பக்கம். வசுதேவ குடும்பக்கம் ஒத்துப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ மீமாம்சத்தை போய் கேட்டு பாருங்க. யாராவது வைதிகர்கள்ட்ட போயிட்டு உன்னால வசுதேவ குடும்பக்கம் ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசுதேவ குடும்பக்கத்தை ஒத்துக்கவே முடியாது. பேதம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் எங்கெல்லாம் சமயம் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பூர்வ மீமாம்சகர்களை தான் கண்டனம் பண்ணிக்கிட்டே வருவார். சனாதன தர்மம் சொல்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதமில்லாத தன்மை. இது வந்து வேதாந்தம் தான் சொல்லுது, இது எல்லா மொத்த ஜீவர்களும் பிரம்மஸ்வரூபம் சொல்லுது. ஆனா பூர்வ மீமாம்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேதவாதத்திலேயே நிற்பான். இவன் தனி, நான் தனி, அது தனி, இது தனி அப்படின்னு எல்லாத்துலயும் பேதம் தான் அவன் பார்ப்பான். அதனால ஆச்சாரியர் என்ன பண்றார், பூர்வ மீமாம்சா கண்டனம் பண்ணி கர்மம் எதுக்குன்னே அவனுக்கு தெரியல. சொர்க்கத்தை அடையிறது நம்மளோட பலன் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்தை அடைஞ்சா திரும்ப ரிட்டர்ன் வரணும். அவன் அது கூட நினைக்க மாட்டேன். திரும்ப வருவோம், திரும்ப கர்மா பண்ணுவோம், திரும்ப போவோம், திரும்ப வருவோம், திரும்ப கர்மா பண்ணுவோம், திரும்ப போவோம், இதே தான் சொல்லிட்டு இருப்பானோ இல்லைய. அல்டிமேட்டா இருக்கக்கூடிய மோட்சம் திரும்ப பிறவியே எடுக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியவே தெரியாது.
அப்ப வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, பூர்வ மீமாம்சாவை கண்டனம் பண்ணிட்டு வேதாந்த சித்தாந்தத்தை கொண்டுட்டு வரும். செய்யறதுல தாத்பரியம் இல்லை. செய்யறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம், அது பிகினர்ஸ்க்கு இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கறது என்ன பார்க்கணும். கர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செய்யவில்லைன்னு பார்க்கிறது தான் ஒரு விஞ்ஞானம், பெரிய விஞ்ஞானம். நான் பார்ப்பவன், இது எல்லாம் மாயையோட காரியம்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா லிபரேஷன் ஆகும். இதுதான் தாத்பரியமா இருக்கு. மீதி நம்ம நாளைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति वयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. வைதிகர்கள்ட்ட எங்க போனீங்கனாலும் நிஷ்காமிய கர்ம வேதாந்தத்தை சொல்றது பண்ணவே மாட்டான். நல்லா நித்திய கர்மத்தை பண்ணுவான். நித்திய கர்மம் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்மம் பண்ணாம உட்கார்ந்து வேதாந்தம் கேட்கறோம்னு வச்சுங்களேன். நாங்க டெய்லி காலையில வேதாந்தம் கேட்கறோம். வேதாந்தம் கேட்குறீங்க, ரொம்ப நீச்சனா பார்ப்பான் நம்மள. பூர்வ மீமாம்சகன் நம்மளை ஒத்துக்கவே மாட்டான். வேதாந்தம் எதுக்கு, எதுக்கு வேதாந்தம்? வாயா வந்து கர்மத்தை பண்ணுவியா, அதை விட்டுட்டு கோமத்தை பண்ணுவோம், கர்மத்தை பண்ணுவோம், ஏதாவது பூஜை பண்ணுவோம். அதை விட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து வேதாந்தம் கேட்கறேன், விசாரம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விசாரமா மண்ணாங்கட்டியா தூக்கி போடு. ஏன் அப்படின்னா விசாரம் நமக்கு எதை கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். அவனோட சிலபஸ்ல ஆத்ம ஞானம்ன்ற ஒரு சிலபஸ் இல்லவே இல்லை. அதே மாதிரி கண்ணு மூடி உட்கார்ந்து உபாசனை பண்ணு, ஈஸ்வரனை தியானம் பண்ணு, ஓங்கார ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு அப்படின்னா அவன்கிட்ட அதுவும் இல்லை. அப்ப பூர்வ மீமாம்சன்ட்ட இருக்கிறது எதுன்னு கேட்டா வெறும் கர்மம். கர்மத்திலேயே அவனோட புத்தி வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எதையாவது பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். உட்கார்ந்து தியானமும் பண்ணக்கூடாது ஈஸ்வரனை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசாரமும் பண்ணக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்து படிச்சுக்கிட்டே இருப்பான். தைத்திரிய உபனிஷத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா உபனிஷத்தை வந்து கர்மத்துல யூஸ் பண்ணாதுன்னு சொல்லுது. பாரிப்ளவாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. ஸ்ட்ராங்கா சொல்றாரு, வியாசரும் சொல்றார், சங்கரனும் சொல்றார். என்ன பண்றாருன்னா உபனிஷத்து மந்திரங்களை எவ்வித காரணத்தை கொண்டும் கர்மங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? கும்பாபிஷேகத்திலையும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து பாராயணத்தையும் கூட வந்து கொண்டு வந்துட்டாங்க. உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து பாராயணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கர்மமா ஆக்கிட்டாங்க எல்லாத்தையும். தைத்திரிய உபனிஷத்தை டெய்லி படிப்பாங்க, ஒரு நாள் கூட விசாரம் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கர்மம். அப்ப இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் கர்மத்தா பாரு, கர்மத்தை வந்து எதுக்கு விக்ரமமா அகர்மமா பார்க்கணும் அப்படின்னு அவங்களோட சித்தாந்தம். அதனால பூர்வ மீமாம்சகர்களை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே வேதாந்திகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாது. ஆனா என்ன ஆகி போச்சு, எல்லா சங்கர மடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூர்வ மீமாம்சகர்கள் தான். என்ன நடந்துட்டு இருக்கு? கர்மம் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். வேதாந்தம் இருக்கவே இருக்காது. எந்த இடத்துலயும் வேதாந்தம் இல்லை. எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாம் சங்கல்ப பூர்வமா தான் கர்மம் நடந்தது. பேதம், நல்லா பேதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேதம் பூர்வ மீமாம்சகர்கள் பார்ப்பாங்க. அபேத தரிசனம் வந்து வேதாந்தம் சொல்ற அபேத தரிசனம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் விஷன் கொடுக்குறேன். எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் பிரீஸ்ட கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமம் இருக்காது. நிஷ்காமமா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் பண்றேன் அப்படின்னு அவருக்கு வாயே வராது. நாங்களும் டெய்லி போறோம் கோயிலுக்கு, ஏதாவது பண்றோம். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பல மாசங்களா போனா கூட அவருக்கு வந்து எங்களை பார்த்துட்டு நிஷ்காமமா பண்றாங்க அப்படின்னு சங்கல்பம் இல்லாம பண்ண மாட்டாங்க. ஏன்னா பழகி போச்சு, அவங்களோட இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சு.
அப்ப ஞானத்தையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்மமா தான் பார்க்க. கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கர்மத்துல ஞானத்தை பார்க்க வைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, ஞானத்தையும் கர்மமாக்க விரும்புறாங்க. இதான் நம்ம பார்க்கணும்.